வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பாஸ்தா. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் பிடிச்ச சிக்கன் பாஸ்தா வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் இல்லை லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் ஊற விட்டுருவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அது நல்லா காஞ்சிருச்சு. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கிடுவோம். பபிள்ஸ் அடங்கினதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், திருப்பி விடும்போதே தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்குன்ட்டு. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா நம்ம பாஸ்தா சாப்பிடும்போதே எல்லா பைட்லேயும் சிக்கன் வரும். அது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 200 கிராம் பாஸ்தா சேர்த்துக்கிடுவோம். பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருவோம். அப்படின்னா தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அமைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இப்போ அதை ஒரு அரிப்பில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்து கூல் வாட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை தனியாக விரித்து விட்டுறணும். அப்படின்னா தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூட ஒரு கேரட், ஒரு சின்ன குடமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கிக்கிடுவோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வதங்கணுன்றதில்லை, பாதி வதங்கினாலுமே போதும். இப்போ இதை வதக்கியாச்சு. இது கூட 2 தக்காளி அடித்து சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அடித்து சேர்த்துருக்குறேன். தக்காளி பேஸ்ட்டாக அடித்து ஊற்றணுன்றதில் நம்ம சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக அடித்து ஊற்றும்போது பாஸ்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன். உரப்பு தேவைப்படுறவங்க வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நம்ம சாஸ் மட்டுமே போதும். வத்தத்தூள் எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். கரம் மசாலா பொடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்குறோம். கரம் மசாலா பொடியும் வீட்டில் திரிச்சது தான், அதிலே நம்ம வத்தல் சேர்த்து தான் திரிச்சிருக்கோம். இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கன் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துருவோம். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதோடு சேர்த்துக்கிடுவோம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் பாஸ்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் சிக்கன் பாஸ்தா செஞ்சாச்சு. நாங்கள் இப்போது சிக்கன் பாஸ்தா வீட்டில் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.